அனைவருக்கும் வணக்கம். பைபோலர் பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது இரு துருவ அரசியல் அப்படிங்கிறது என்ன? அதை நோக்கி தமிழகம் எவ்வாறு தள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பேசலான் இருக்கேன். திடீரென்று வந்த திடீர் இட்லி திடீர் ரசம் மாதிரி திடீர் கட்சியாக வந்து திடீர்னு ஆட்சியை பிடிச்ச விஜய் உடனே அது வந்து அப்படி இப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே மூல காரணம் ஒரே காரணம் இல்லை, பல காரணங்களும். முக்கிய காரணம் இவிஎம். அதுக்கு முன்னாடி அது ஓரளவுக்கு இவிஎம் வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு பயன்படுத்தினது போலி வாக்குறுதி, கவர்ச்சியான வாக்குறுதி. அடிப்படை வந்து திரைக்கவர்ச்சி. இந்த திரைக்கவர்ச்சி போலியான வாக்குறுதி. அந்த போலியான வாக்குறுதியை இன்ஸ்டாகிராம் மூலம் பரப்பினது. வெறும் இன்ஸ்டாகிராம் மூலம் டான்ஸ் ஆடுறதையோ சினிமா வசந்தே பேசினா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த போலியான வாக்குறுதிகளை பூராமே இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அதற்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே இவிஎம் மூலமாக இன்ஜினியர்டு ரிசல்ட்டை வாங்கி கொடுத்தது. இது எல்லாமே விஜய்க்கு பாஜக கொடுத்த அருள் கொடை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஏன் அந்த மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னு முதல்ல எல்லாருக்கும் புரியலை, யாருக்கும் புரியலை. இப்போ ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்போது பார்த்தா எல்லாமே கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா? எல்லாத்தையுமே புள்ளிகளை இணைச்சி கோடு போட்டால் முழு படம் என்னன்னு தெரியுது, பாஜகவோட திட்டம் என்னங்கிறது தெரியுது. அதாவது மண்டைக்காடு கலவரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், அது ஒரு கோவில் திருவிழா சமயத்தில் அங்கே உள்ள இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய மோதல் வந்து அந்த மாவட்டமே ஒரு கலவர சூழ்நிலை இருந்தது. அந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு அப்புறம் வந்த தேர்தலில் பாஜக முதல்ல வெற்றி பெற்றது. இது வந்து பல பேருக்கு நினைவு இருக்கலாம், பல பேர் மறந்துருக்கலாம். ஒரு நினைவூட்டலுக்காக இதை சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு ஊரில் ஏற்பட்ட கலவரம் அதில் பாஜக கால் ஊன்றி வெற்றி பெற முடிஞ்சதுன்னா, தமிழ்நாடு முழுக்க பாஜக வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாஜக திட்டம் வகுத்து தான் மக்களுக்கு வந்து எதை சொல்லி எதை வச்சு திசை திருப்பினா மக்கள் வந்து ஓரணியில் பாஜக பக்கம் வருவாங்க அப்படிங்கிறத திட்டம் போட்டு மத துவேஷத்தை பற்ற வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கு, பற்ற வைக்கிற வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது எப்பயுமே ரொம்ப இந்த ஆர்எஸ்எஸோட இது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நரியெல்லாம் பிச்சை வாங்கணும். சங்கிகள் வந்து எப்பயுமே, அதாவது ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான், நல்ல தலைவன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான் அப்படின்னு சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அது இந்த இவங்களை பொறுத்தளவில் இவங்க அடுத்த தேர்தலையோ அடுத்த தலைமுறையோ சிந்திக்கிறது இல்லை, ரொம்ப தள்ளி போயிடுவாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி அரசியல் எப்படி இருக்கணும், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடு எந்த நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறத திட்டம் போட்டு அதுக்கு தகுந்தாப்புல காய் நகர்த்தி 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 கொண்டு வரவங்க தான் இந்த நாக்பூர் சங்க பரிவார கூட்டங்கள். அப்போ இவங்களோட திட்டம் வந்து ஒரு கிறிஸ்தவரை முதல்வராக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்தே இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை பரப்ப வச்சு அதன் மூலமாக யார் யாரெல்லாம் அந்த கிறிஸ்தவராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டாங்களோ அவங்களே மத துவேஷத்தை தூண்டி விட்டு அதன் காரணமாக அவருக்கு எதிராக திரும்ப வச்சு, அப்போ அதுக்கு எதிராக யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி மற்ற அதிமுக திமுக போன்ற கட்சிகளெல்லாம் அழிச்சிட்டோம்னா அல்லது அவனுடைய வீரியத்தை குறைச்சிட்டோம்னா பாஜக விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து வந்த மாதிரி அடுத்து இருதுருவ அரசியலுக்கு வந்தபோது ஒன்று டிவிக்கே இன்னொன்று பிஜேபி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு ஈடுபட்டது தான் இப்போ அவருடைய செயல்பாடுகள் வந்து நல்லா தெரியுது. தாவேக்கால இருக்கிறது பூராமே பாஜகவோட ஸ்லீப்பர் செல்கள் தான். அவங்க திட்டமிட்டு பாஜக கொண்டு வருவதற்கான உள்ளே நுழைவதற்கான பாதையை சீரமைப்பதற்கான வேலையை செய்கிறாங்க அப்படின்னு நல்லா உறுதியாக சொல்லலாம். ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் இந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், சபாநாயகர், நிதியமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. முதல் கூட யாரும் பெருசாக நினைக்கல, தவறாக நினைக்கல. அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாதம் ஆச்சு, இனி தமிழோட மெல்ல மெல்ல தங்களுடைய வேலையை காமிக்கணும் அப்படின்னு எல்லாமே அங்கே டைரக்ஷன் அங்கேருந்து தான் வருது. எங்கேருந்து? மேலேருந்து தான் வருது, பிஜேபிகிட்டேருந்து தான் வருது.
பிஜேபி கிட்ட கையில் விஜயோட குடுமையும் நல்ல வகையாக ஏதோ சிக்கிருக்கு, அவரால் தப்பிக்க முடியாது, அதே நேரத்தில் விட்டுட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் மாட்டியிருக்காரு. இப்போ அதனுடைய இதுபடி தான், அதனுடைய செயல் திட்டம் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி தான் முதல்ல நிதியை பட்ஜெட் தாக்கல் பண்ணுற அன்றைக்கி ஜெபமாலையோடு வர்றாரு நிதியமைச்சர். அப்போ அதுக்கே ஒரு சில பேர் கமெண்ட் போட்டாங்க, மூத்தாங்க. அதை வந்து பல பேர் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அப்போ அங்கேருந்து அவருக்கு தகவல் என்ன ஒன்று வச்சு பெருசாக இஷ்யூ வர சொன்னால் இன்னும் ஒன்று வரலைங்கும் போது சரி அந்த அடுத்த பட்ஜெட் விவாதத்தில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து தமிழில் என்னுடைய இது நான் பேசுகிற மொழியை குறை சொல்கிறாங்க, பைபிள் மொழி, அன்பு மொழி, தமிழ் படித்தவங்களுக்குலாம் அதை பற்றி தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் பைபிளுக்கு வக்காலத்து வாங்குறது மாதிரி வாங்கி தமிழ் மொழியை இழிவாக பேசுகிற மாதிரி பேசி ஒரு இந்துக்கள் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு பிரிவினைக்கு விதையை போடுறாரு. அதை சரியாக பயன்படுத்தி லூஸ் பாலை போடு, நான் சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு லூஸ் பாலை போட விட்டு நயினார் நாகேந்திரன் அதை கண்டித்து அறிக்கை விடுறாரு. இப்படி அது போக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடியே பார்த்தா சபாநாயகர் போய் இதில் போய் கலந்துக்கிறாரு, கிறிஸ்தவ ஒரு ஊர்வலத்தில். அது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஊர்வலம், அதாவது கருக்கலைப்புக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் நடத்துகிற பேரணி. அதில் போய் சபாநாயகர், ஒரு மதச்சார்பற்ற பொறுப்பில் இருக்க வேண்டிய சபாநாயகரை போய் அதில் போய் கலந்துக்கிறாரு. இது போன்ற செய்திகளும் வருது நமக்கு. இப்போ அடுத்து பார்த்தா ஒரு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மைக்கேல்ங்கிறவன் சம்மந்தமே இல்லாமல் முருகனை பற்றி தரக்குறைவாக பேசி, இந்து மதத்தை பற்றி தரக்குறைவாக பேசி இந்து மக்கள் புறாமே கிறிஸ்தவத்துக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாப்புல. பதிவு போட்டு 2 நாள் கழிச்சு இப்போ இன்னைக்கு 3ஆவது நாள் இன்னைக்கு தான் போய் கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. உதயநிதி அன்னைக்கு பேசின அன்னைக்கு முதல் நாள் பேசி மத்தியானம் பேசி நைட்டாக விட்டு காலையில் போய் தஞ்சாவூர்லேருந்து போய் சென்னையில் போய் கைது செய்ய போன காவல்துறை இந்த மைக்கேல் பேசுனதுக்கு வந்து 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கைது செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. உண்மையில வந்து மேலே குண்டாஸ் போடணும். இது வந்து அப்படி செய்கிறது மூலமாக அந்த மதக்கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ஈஸியாக தடுத்துடலாம். ஆனால் என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படியே போச்சுன்னா இது வந்து அடுத்தடுத்து இதே போன்ற செயல்கள் தாவேகா கட்சியினரால் திட்டமிட்டு செய்யப்படும். இந்துக்கள் எல்லாமே திமுகவில் இருந்தவங்க, அதிமுக இருந்தவங்க, நாம் தமிழர் இருந்தவங்க, அதே தாவேக்கால இருந்தவங்க எல்லாருமே, இந்துக்கள் எல்லாருமே இது கிறிஸ்தவ கட்சியாக இருக்குது, அப்போ நம்ம இந்து கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அரசியல் கட்சிகளும் திமுகவே பாஜகவை தவிர வேற கூட்டணிக்கு ஆள் இல்லாத போது பாஜகவை நோக்கி தள்ளப்படுகிறது. இது வந்து பைப்போலர் பாலிடிக்ஸ். இதுதான் வந்து பைப்போலர் பாலிடிக்ஸுங்கிறது. 2029 தேர்தல் வரும்போது திமுகவும் பாஜகவும் பெரிய அளவில் தொகுதி பங்கீடு வச்சு கூட்டணி வைக்கலாம். பாஜகவுக்கு அதிக இடங்கள், வழக்கமாக 5 சீட்டு 3 சீட்டு கொடுத்துட்டு இருந்த நிலைமை மாறி இப்போ வந்து அவங்க அதிக டிமாண்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு அவங்க வருவாங்க. அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் திமுக விட்டு கொடுத்தா போக வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி சம அளவில் தேசிய கட்சிகளுக்கு விட்டு கொடுத்த கட்சி தானே. அதுக்கு முன்னாடி திமுக 19, ஜனதா கட்சி, அப்போ ஜனதா தள் கிடையாது, ஜனதா கட்சி 19, கம்யூனிஸ்ட் 2 சீட்டுன்னு சொல்லி தொகுதியோட வச்சு கூட்டணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தலில் இப்போ மூப்பனார் கட்சி தமாக, தமிழ் காங்கிரஸோட சரிபாதியாக தொகுதி பங்கீடு வச்சு தான் கூட்டணிக்கு போனாங்க. அதே மாதிரி சூழ்நிலை இப்போ அடுத்து 29 பாஜகவோடு திமுக கூட்டணிக்கு தள்ளப்படும். அப்போ வந்து மக்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. இந்த பேய்க்கு ஓட்டு போகிறதா பிசாசுக்கு ஓட்டு போகிறதா? இங்கிட்டு போனால் தாவகங்கிற பேய், இங்கிட்ட வந்தால் திமுகங்கிற பிசாசு, பாஜகங்கிற பிசாசு கூட்டணி. இதில் எதுக்கு ஓட்டு போகிறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு பார்த்தா தாவக கூட்டணியில் காங்கிரஸ், அந்த பேய் கூட்டணிக்கு ஓட்டு போகிறதா பிசாசு கூட்டணிக்கு ஓட்டு போகிறதாங்கிற ஒரு குழப்பத்தமாகி போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. நாடு வந்து நாசமாக ஆக்கிற சூழ்நிலை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள் உணர்ந்துக்கிடணும். 2ஐயும் தவிர்க்கணும். 3வது ஒரு அணிக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்தாலொழிய தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. தமிழ்நாடு பாஜக திட்டமிட்ட சூழ்ச்சி வலையில் தொடர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள். மக்கள் முன்னாடி 2 ஆப்ஷன் வைக்கப்படும். ஒன்று விஷம் நிரம்பிய பாட்டில், இன்னொன்று தூக்கு கயிறு. நீங்கள் விஷத்தை குடிச்சு செத்து போகிறீங்களா, தூக்கு கயிறு மாட்டிட்டு செத்து போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வரப்போகுது. எனக்கு 2மே வேணாம், நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு மக்கள் தப்பிச்சுக்க போகிறீங்களா, இல்லை நான் விஷத்தை குடிச்சு தான் செத்து போகிறேன்னு சொல்லி விஷத்தை குடிக்க போகிறீங்களா, இல்லை நான் தூக்கு கயிறு மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்களாங்கிறது மக்களாக உங்கள் கையில் தான் இருக்குது. விழித்துக் கொள்ளுங்க. இப்போதே விழித்துக் கொண்டீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வராமல் தடுத்துக்கலாம். கவனமாக இருங்க அப்படிங்கிறத
இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.